ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்யும் பொழுது, அசைவாடும் பொழுது, வழி நடத்தும் போது அவர் சகலத்தையும் புதிதாக்கி விடுகிற கர்த்தர். நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பமான பாதையில் கடந்து போகும் பொழுது அவர் ஏன் என்னை கைவிட்டார், எனக்கு நன்மை செய்யவில்லை என்று புலம்புகிறது உண்டு. ஆனால் அவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லமையுடையவர் என்று விசுவாசியாமல் பல நேரங்களில் நாம் தடுமாறி விடுகிறோம். ஒரு சமயம் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடக்கிறது. அந்த கூட்டத்திற்கு அந்த ஊழியக்காரர் வருகிறதான பிரசங்கியார் ஒரு சிறப்பான ஏற்பாட்டை அந்த கூட்ட ஒருங்கிணைப்பாளரிடத்தில் இப்படியெல்லாம் இந்த கூட்டத்திற்கு ஒழுங்கு செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தார். காலையிலிருந்து மாலை வரை ஒரு உபவாச கூட்டம், பின்பு மாலையில் இரவு வேளையில் ஒரு சிறப்பு ஆசீர்வாத கூட்டமாக அதை வைத்திருந்தார்கள். அதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், என் மனதை கவர்ந்த ஒரு காரியம். அந்த தேவ மனிதன் வந்திருக்கிறார். அந்த மனிதனை தேடி பல குக்கிராமங்களிலிருந்து ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். வெளியூரிலிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். தூர இடத்திலிருந்து வியாதியோடுள்ள புருஷனை, மனைவியை, பிள்ளைகளை மற்றவர்களுடைய துணையோடு அழைத்து கொண்டு வந்துவிட்டார். அவர்கள் எல்லாம் அங்கிருந்த ஒரு மேடையின் மேல், அதாவது அவர் உபயோகப்படுத்துகிறதல்ல, மற்றொரு அந்த உயர்ந்த இடத்தில் அவர்களை எல்லாம் வர வர தங்க வைத்து விட்டார்கள். அங்கே நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். மதியானமே அவர்கள் வந்து விட்டார்கள். மாலை கூட்டத்திற்கு அவர்களுக்கு ஆகாரமெல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியக்காரர் அந்த உபவாச ஜெபம் முடிந்து ஆகாரமெல்லாம் கொடுத்து அவர்கள் சாப்பிட்டு மாலை கூட்டத்திற்கு அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். மாலை கூட்டத்தை முடித்துவிட்டு போவதாக. இந்த ஊழியக்காரர் சாப்பிட்டு முடித்த பின்பு அவர்களை சந்திப்பதற்கு வந்தார். அவர் அதற்கு முன்பே அவர்கள் போய் செபித்து விட்டார்கள். ஆனால் அவர் வந்த பொழுது அப்பொழுதுதான் சிலர் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே வார்த்தையில் சொன்னது, ஏசப்பா எங்களை சுகமாக்கும்படி செபியுங்கள், நாங்கள் தூர இடத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த தெய்வ மனிதன் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அண்ணாந்து பார்த்து சொன்னார், ஆண்டவரே, இந்த சிறுமையை கண்ணோக்கி பார், நீர் இவர்களுக்கு இறங்கிதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்த பொழுது ஒரு காரியத்தை செய்தார். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர், உன் பழுதான சரீரத்தில் உள்ள உறுப்புகளை புதிதாக்கி விடுகிறார் என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது அற்புதங்கள் நடந்தது. இதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ எது பழுதடைந்து விட்டது என்று நினைக்கிறாய், எது குறைவுபட்டு விட்டது என்று நினைக்கிறாய், எது நீ குறைவோடு கூட இருக்கிறது என்று காண்கிறாய், கர்த்தருடைய வேதம் வசனம் சொல்லுகிறது, சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில், உன் தொழிலில், உன்னுடைய எல்லா கையின் பிரயாசத்திலேயும், உன்னுடைய எல்லா நடவடிக்கைகளிலேயும் கர்த்தர் புதியனவைகளை செய்ய போகிறார். நீ புதிதானவைகளை காணப்போகிறார். புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய அபிஷேகம், புதிய பலன், புதிய சுகம், புதிய ஆரோக்கியத்தை, புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து உன்னை ஆசீர்வதிக்கதை பார்க்க போகிறார். இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சகலத்தையும் புதிதாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதில் துவண்டு போயிருக்கிறீர்களோ, என் கற்பப்பை கெட்டு போய்விட்டது,
என் சரீரம் கெட்டுப்போய் விட்டது, எனக்கு குழந்தை இல்லை என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொல்லட்டும். சர்வ வல்லவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்கி உனக்கு ஒரு நல்ல குழந்தையை நான் தருவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உனக்கும் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். பிடித்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோடு இடம்பி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர். எனக்கு சகலத்தையும் புதிதாக்கி தருகிற ஆண்டவர். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்ற விசுவாசிங்கள் இன்றொரு அற்புதத்தை காண்பீர்கள். ஆமேன்.